ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி 2026 குரூப் 4க்கு உண்டான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து போட்டிருந்தோம். ஓகேவா? அந்த பேமெண்ட்டுக்குள்ள லாஸ்ட் டேட் வந்து இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அந்த பேட்சில் ஜாயின் பண்ணதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் நான் இன்றைக்கி சொல்லியிருந்தேன். அந்த லாஸ்ட் டேட்டை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 டே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது ஏன்றதையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணவங்களுக்கு உண்டான ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோ பற்றி நான் சொல்ல போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? பேமெண்ட் பண்ண நினைக்கிறவங்களும் அதேமாதிரி பேமெண்ட் பண்ணவங்களும் கம்பல்சரி இந்த வீடியோ வந்து பாருங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 டே எக்ஸ்டெண்ட் பண்ண ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ நாளைக்கு வந்து நவம்பர் 1. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் சேலரி நாளைக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஓகேவா? அதனால் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக நாளைக்கு ஒரு நாள், அதுவும் இல்லாமல் இந்த மாதம் வந்து தீபாவளி மாதம். ஓகேவா? அதனால் வந்து கையில் சுத்தமாக காசு இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து நாளைக்கு ஒரு நாளும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேமெண்ட் பண்ண நினைக்கிறவங்க இன்றைக்கி நைட்டு அல்லது நாளைக்குள்ளே பேமெண்ட் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா கூட டக்கு நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஓகே, நாளைக்குள்ளே பேமெண்ட்டை பண்ணிவிடுங்க. ஓகேவா? அந்த கியூஆர் கோட், அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்கள்கிட்ட பேமெண்ட் அமௌண்ட் வந்ததும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் சொன்ன அந்த நம்பர் 6374805244 இந்த நம்பருக்கு டெலகிராமில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அனுப்பின உடனே ஃபோன்லாம் பண்ண வேண்டாம். ஓகேவா? நாளைக்கு பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு சரி, பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் எதுவும் பண்ண வேணாம். அழகாக வந்து நீங்கள் டெலகிராம் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடுங்க. அனுப்பின நீங்கள் நாளைக்கு அனுப்பின நாளானிக்குள்ளே உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகே, அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். சரியா? அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா சார் அமௌண்ட் வந்து சரி அட்மிஷன் க்ளோஸ் பண்ணி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சண்டே குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க. ஓகேவா? அதில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அந்த சண்டேக்கு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் ப்ரைவேட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட்ஸும் பேமெண்ட்டும் பண்ண முடியாது. ஓகே, பண்ணுறோம் நாளைக்குள்ளே பண்ணிடுங்க. அடுத்தது பேமெண்ட் பண்ணவங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, பேமெண்ட் பண்ணவங்க நான் சொன்ன அந்த நம்பருக்கு டெலகிராமில் எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அனுப்பின 24 ஹவர்ஸ்க்குள்ளே, இப்போ நேற்று 6 மணிக்கு பண்ணிங்கன்னா இன்றைக்கி 6 மணிக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துட்டுருக்கும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே. அப்படி யாருக்குன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தோன்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரல அப்படின்னா என்னுடைய அந்த 6374805244 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தோன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும், சப்போஸ் ஏன்னா மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அதனால் ஜாயின் ஆகாமல் இருக்கலாம். ஓகேவா? சப்போஸ் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துச்சுன்னா அதிலே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஓகே, நவம்பர் 2ஆம் தேதி, அதாவது கம்மிங் சண்டே ஈவினிங் 5 o'clock வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வந்து கிரியேட் ஆகிடும். ஒரு 3 லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றது நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஓகே, அது வரைக்கும் எந்த மெசேஜும் பண்ண வேண்டாம், எந்த காலும் பண்ண வேண்டாம். அது வரைக்கும் கொடுத்த சிலபஸை படிச்சிருக்கேன். ஏன்னா ஸ்டடி பிளான் ஆல்ரெடி உங்க கூட கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டடி பிளானை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுறேங்க. அதில் என்ன ஷெடியூல் 1ல் வந்து என்ன நோட்ஸ் உங்ககிட்ட இருக்கோ ஓகே அதை படிச்சிருங்க. இல்லையா சிலபஸ் ஆச்சு என்ன பண்ணுங்கள், கோத்ரூ பண்ணுறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது வரைக்கும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு படிச்சுட்டு இருங்க. ஓகேவா? ஏன்னா சில பேர் சார் மெட்டீரியல் எப்போ அனுப்பிங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அது வரைக்கும் எந்த மெசேஜும் பண்ணாதீங்க. இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க, இன்னும் ஒரு நாள் நவம்பர் 2 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 5ஆம் தேதி நீங்கள் பேட்ச் வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அட்மிஷன் நாளைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன். நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது, அதுவும் கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்காக. சரிங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணால் நாளைக்கு பண்ணிவிடுங்க. பேமெண்ட் பண்ணிட்டவங்க வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து வந்துடும். எல்லாம் பண்ணியாச்சு. ஏதாவது ஒரு சில பேர் விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா கூட 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அப்படி வரலன்னா நான் சொன்ன இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை ஷேர் பண்ண இந்த வீடியோ பதிவு. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோ பதிவில் வேறு ஒரு முக்கிய இதோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.